நீலகிரி மாவட்டத்தில் குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் முதுமலை புலிகள் வனப்பகுதியில் ஃபிளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் எனப்படும் அக்னிப்பூ மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த வகை பூக்கள் இரவு நேரங்களில் செந்நிறத்தில் மரத்தில் தீப்பற்றி எரிவது போல் காட்சியளிப்பதால் இந்த வகை பூக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி கார் மீது மோதியதில் இருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் 2 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் உட்பட காயமடைந்த 7 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையை கடக்க முயன்ற சிறுமி அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். பேரக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கிரானைட் கல் உடைக்கும் கம்பெனியில் பணிபுரியும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் மாலிக் என்பவரின் 10 வயது மகள் ரித்து மாலிக் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விடுமுறை தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். மேலும் படகு இல்லத்தில் சவாரி செய்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ராமேஸ்வரம் மாவட்டம் சின்னவம்பிள்ளை தெருவில் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் சேதமடைந்து குடிநீர் சாலையில் வீணாகி வருகிறது. குழாய் உடைந்து தண்ணீர் சாலையில் செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் குடிநீர் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் குழாயை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாய் குறுக்கே வந்ததால் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராசிபுரம் அருகே இளம்பெண் ஒருவர் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபருடன் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது சாலையின் குறுக்கே வந்த நாய் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து இளைஞனை காப்பாற்றிய அவரது குடும்பத்தார் படுகாயங்களுடன் கிடந்த இளம்பெண்ணை சாலைகளிலே விட்டுவிட்டு சென்றனர். பின்னர் உயிருக்கு போராடிய அப்பெண்ணை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கோவையில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறி திமுக கூட்டத்திற்கு அழைத்துச் சென்றவர்களை பாதையிலேயே இறக்கிவிட்டு சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விடியா திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்ற நிலையில் பணம் தருவதாக கூறி திமுக மேயர் கல்பனாவின் கணவர் ஆனந்தகுமார் ஆட்களை சேர்த்துள்ளார். இந்த நிலையில் தங்களை பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறிவிட்டு தனக்கு ஆதரவாக உள்ள சிலரை மட்டும் அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு நீண்ட நேரம் ஆகியும் பேருந்து வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நீண்ட நேரத்துக்கு பிறகு பயணிகளுக்காக சிறப்பு பேருந்து வரவழைக்கப்பட்டது. அப்போது மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பயணி ஒருவரை போலீசார் கன்னத்தில் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை ஏற்று தொடங்கிய இந்த போட்டியில் மொத்தம் 720 காளைகள் மற்றும் 320 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஐயா இந்த பாட்டுக்கு எம்மா சோசப்படாயப்பன் சார்பாக ஒரு 500, இந்த பாட்டுக்கு ஒரு 500. தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் ஏழை காத்தம்மன் வல்லடிக்கார சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை தேனி மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து வந்திருந்த 700 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
தஞ்சை மாவட்டம் பண்டாரவாடை பகுதியில் பூச்சி தாக்குதலால் வெற்றிலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராஜகிரி கோவில், தேவராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூச்சி தாக்குதலால் வெற்றிலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் வெற்றிலை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்ய விடிய அரசு அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சாலையோரம் தண்ணீரின்றி காய்ந்து கருகும் மரங்களை முறையாக பராமரிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரூர் கடத்தூர் பிரதான சாலையோரம் நெடுஞ்சாலைத்துறையால் வைக்கப்பட்ட மரக்கன்றுகள் தண்ணீரின்றி காய்ந்து கருகி வருகின்றன. மரக்கன்றுகள் நடப்பட்ட சில நாட்களுக்கு மட்டுமே நெடுஞ்சாலைத்துறை பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காய்ந்து கருகும் மரக்கன்றுகளுக்கு சாலை பணியாளர்கள் மூலம் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும் என விடியா திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூரில் 7 அம்ச கோரிக்கையை முன்வைத்து கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை திருச்சி சாலையில் உள்ள கல்லூரி கல்வி இணை இயக்க அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழுவினர் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தேசிய நெடுஞ்சாலையில் கருமொழி அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் வினோத்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் PN புதூரில் புதியதாக அமைக்கப்பட்ட சாலை தோண்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். PN புதூரில் புதிதாக சாலை அமைக்கப்பட்ட அடுத்த நாளே உப்புநீர் குழாய் அமைக்கும் பணிக்காக மீண்டும் சாலையானது தோண்டப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் சாலை அமைக்கும் போதே திட்டமிட்டு இதர பணிகளை முடிக்காமல் விடியா அரசின் அதிகாரிகள் வரி பணத்தை வீணடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மசனக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவிற்கு உள்ளூர் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்ல போதிய பேருந்து வசதி செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பக்தர்கள் தனியார் வாகனங்களை பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசு பக்தர்களுக்கு போதிய பேருந்து வசதிகளை செய்து தராதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவிற்குட்பட்ட லட்சுமிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இரும்பு தடுப்புகள் சேதமடைந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் பராமரிக்கப்படாத சாலை தடுப்புகளை சீரமைக்க மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் மீது அக்கறை இல்லாத விடியா ஆட்சியில் பாதுகாப்பில்லாமல் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் சாலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். சிவகங்கை நகராட்சியில் தண்ணீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் சிவகங்கை நகரில் 150க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் தற்போது திறனற்ற திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதியை மட்டும் திரட்டிய நிலையில் எந்த பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெரும்பாலான தண்ணீர் தொட்டிகள் பயன்பாடின்றி உள்ளன. எனவே விடியா அரசு கோடை காலத்தில் தண்ணீரை வீணடிக்காமல் உடனடியாக தொட்டிகளை சரி செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விடியா அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே மதுபோதையில் காரை இயக்கியதால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார்.
திருப்புவனத்தில் மது போதையில் காரை இயக்கிய நபர் அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் மீது இடித்து விபத்தை ஏற்படுத்தினார். இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 5 பேர் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மது அருந்திவிட்டு காரை ஓட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர்.